எக்ஸாம்பிள் 2.29 இந்த எக்ஸாம்பிளில் ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் சம் ஆஃப் 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் 28ன்னு கொடுத்துருக்கு. அடுத்தது சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் இஸ் 276ன்னு கொடுத்துருக்கு. அதில் இருந்து அந்த 4 நம்பர்ஸையும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டில் ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனோட ஃபஸ்ட்டு 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இதை a minus 3d, a minus d, a plus d and a plus 3d ன்னு அசீம் பண்ணுவோம். given sum of 4 consecutive terms is 28. அப்போ இந்த 4 termsோட sum 28ன்னு கொடுத்துருக்கு. ஸோ a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d equal to 28. சிம்பிளை பண்ணுவோம். a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d equal to 28. minus 3d plus 3d cancel ஆகுது. minus d plus d cancel ஆகுது. a plus a plus a plus a is 4a equal to 28. இதில் a equal to 28 by 4 cancel பண்ணால் a equal to 7. ஸோ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ப்ராப்ளத்தில் இன்னும் கொடுத்துருக்கு. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் இஸ் 276. ஸோ a minus 3d whole squared plus a minus d whole squared plus a plus d whole squared plus a plus 3d whole squared equal to 276. ஃபஸ்ட்டில் a minus 3d whole squared expand பண்ணுறேன். a squared minus 6a into d plus 9d squared plus அடுத்த a minus d whole squared expand பண்ணுறேன். a squared minus 2ad plus d squared. அடுத்தது a plus d whole squared expand பண்ணுறேன். a squared plus 2ad plus d squared plus அடுத்த a plus 3d whole squared expand பண்ணுறேன். a squared plus 6ad plus 9d squared equal to 276. minus 6ad plus 6ad cancel ஆகுது. minus 2ad plus 2ad cancel ஆகுது. அடுத்த a squared எல்லாம் ஆட் பண்ணுறேன். 4a squared இருக்கு. ஸோ 4 into a squared. அடுத்த d squared டேர்ம் எல்லாம் ஆட் பண்ணுறேன். 9d squared இருக்கு, d squared இருக்கு, d squared இருக்கு, 9d squared. ஸோ டோட்டலாக 20d squared equal to 276. அடுத்த ஒவ்வொரு டேர்மையும் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். a squared plus 5d squared equal to 69. இந்த equationல a equal to 7 substitute பண்ணுறேன். ஸோ ஏக்கு 7 போடுறேன். 7 squared plus 5d squared equal to 69. 7 squared is 49 plus 5d squared equal to 69. 5d squared equal to 69 minus 49 equal to 20. d squared equal to 20 by 5 which is 4. So d equal to plus or minus 2. ஸோ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். when a equal to 7 and d equal to plus or minus 2ல plus 2 ஃபஸ்ட்டில் எடுப்போம். d equal to 2. ஸோ a 7 d 2 இருக்கும்போது 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு டேர்ம் a minus 3d. a minus 3dல ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a 7. ஸோ 7 minus 3 into டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். d 2. 3 into 2. கமா நெக்ஸ்ட் டேர்ம் a 7 minus டியோட வேல்யூ 2. ஸோ 7 minus 2. அடுத்த டேர்ம் a
7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ப்ளஸ் டி வந்து 2. ஸோ 7 ப்ளஸ் 2. அடுத்த டேர்ம் ஏ 7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ப்ளஸ் 3 இன்ட்டு டியோட வேல்யூ 2. டி ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 3 இன்ட்டு 2. சிம்ப்ளிஃபை பண்ணோம். 7 minus 3 into 2 is minus 6. 7 minus 6, comma 7 minus 2 is 5, comma 7 plus 2 is 9, comma 7 plus 3 into 2 is 6. 7 plus 6. 7 minus 6 is 1, 5, 9. 7 plus 6 is 13. So 4 consecutive terms are 1, 5, 9, 13. அடுத்தது when d equal to minus 2 ஆயிருக்கும்போது 4 consecutive terms கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட்ல a minus 3dல a ஓட வேல்யூயும் d ஓட வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a வந்து 7 minus 3 into டிக்கு வந்து minus 2 போடுறேன். ஸோ 3 into minus 2. செகண்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 7 minus டியோட வேல்யூ minus 2. ஸோ minus of minus 2 is plus 2. அடுத்த தேர்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 7 plus டியோட வேல்யூ வந்து minus 2. ஸோ 7 minus 2. அடுத்தது ஃபோர்த் டேர்ம் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 7 ப்ளஸ் 3 இன்ட்டு டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டி ஈக்குவல் டு minus 2. 3 இன்ட்டு minus 2. சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். 7 minus 3 into minus 2 is plus 6. 7 plus 2 is 9. 7 minus 2 is 5. 7 plus 3 into minus 2 is minus 6. 7 plus 6 is 13. 9, 5. 7 minus 6 is 1. Therefore, the 4 consecutive terms are 1, 5, 9, 13.